வணக்கம். ஒரு கவிஞரோட பக்திக்கு மரியாதை கொடுத்து இந்த பிரபஞ்சத்தையே ஆள்ற ஒரு சக்தி ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி கீழே இறங்கி வந்து அந்த பாடல்களை தன்னோட கைப்பட ஒரு ஓலைச்சுவடியில எழுதி கொடுத்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? கேக்குறதுக்கு ஏதோ புராண கதை மாதிரி தான் இருக்கு. ஆமா. ஆனா இது கதை இல்ல. மாணிக்க வாசகர் பாடின திருவாசகத்தை சிவனாரே நேர்ல வந்து எழுதின அந்த அசல் ஓலைச்சுவடி இன்னிக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ம் அதுல ஆச்சரியம் என்னன்னா, அது ஏதோ இமயமலை குகையிலயோ இல்ல பெரிய ரகசிய பெட்டகத்திலயோ இல்ல, நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பக்கத்துல புதுச்சேரியில பாதுகாப்பா இருக்கு. கரெக்ட். இன்றைக்கு நீங்க நம்மகிட்ட பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளை வச்சு இந்த தெய்வீக ஓலைச்சுவடியோட கதைக்குள்ள நாம கொஞ்சம் ஆழமா போக போறோம். நம்மளோட ஆரம்ப புள்ளி புதுச்சேரியில இருக்கிற ஸ்ரீ காலத்தீஸ்வரர் கோயிலும் அதோட சம்பந்தப்பட்ட ஸ்ரீ அம்பலத்தடையார் மடமும் தான். இல்ல, இதுக்குள்ள வரலாறு, ஆன்மீகம், அப்புறம் சமூக நல்லிணக்கம்னு நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆமா, அதாவது பிரெஞ்சுக்காரங்க ஆண்ட ஒரு நகரத்துல சைவமும் வைணவமும் எப்படி ஒன்னா இருந்துச்சு, அதுக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு ஆன்மீக ரகசியம் எப்படி பல 100 வருஷமா பாதுகாக்கப்பட்டுச்சுங்கிறத பத்தி தான் நாம விரிவா பார்க்க போறோம். நீங்க சமூக நல்லிணக்கம் பிரெஞ்சு ஆட்சின்னு சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, முதல்ல அந்த இடத்தோட அமைப்புல இருந்தே ஆரம்பிக்கலாம். ம் நம்ம குறிப்புகள் படி புதுச்சேரி லல்லித்தோலாண்டால் வீதியில இருக்கு ஸ்ரீ காலத்தீஸ்வரர் வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம். சிவனும் விஷ்ணுவும் ஒரே வளாகத்துக்குள்ள இருக்கிறது ரொம்ப அரிதான ஒண்ணு இல்லையா? ரொம்ப ரொம்ப அரிதானது. சொல்லப்போனா நம்ம ஆதாரங்கள் படி இந்தியால சிவனும் பெருமாளும் ஒரே வளாகத்துல இருக்கிற கோயில்கள் மொத்தம் ஒரு 7 இடங்கள்ல தான் இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. அப்படியா? ஆமா. இதோட வரலாற்று பின்னணிய பாத்தீங்கன்னா, இது பிரெஞ்சுக்காரங்க ஆட்சியில சுமார் 1715ஆம் வருஷம் கட்டப்பட்டிருக்கு. அப்போ கவர்னரா இருந்தவர் எபேர்னு ஒருத்தர். ஓ, அப்போ 300 வருஷத்துக்கும் மேல பழமையானது. ஆனா பிரெஞ்சுக்காரங்க ஆட்சியில இவ்ளோ பெரிய கோயில் எப்படி கட்டப்பட்டது? பொதுவா காலனி ஆதிக்கத்துல இதுக்கெல்லாம் ஆதரவு கம்மியா இருக்குமே. நல்ல கேள்வி. இங்கதான் இந்த சமூக பங்களிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, இத முழுசா கட்டுனது அங்க வாழ்ந்த 1000 வைஷ்யர் சமூக மக்கள். ஓ, அவங்க பிரெஞ்சு அரசாங்கத்தோட வர்த்தக ரீதியா நல்ல உறவுல இருந்த ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு சமூகம். அந்த சமூகத்துக்குள்ளேயே சிவனை வழிபடுறவங்களும் இருந்தாங்க, பெருமாளை வழிபடுறவங்களும் இருந்தாங்க. ஓஹோ, அதனாலதான் 2 கோயிலையும் ஒன்னா கட்டியிருக்காங்க. அவங்க தெய்வங்களுக்கு, ஆனா ஒரே இடத்துல, அப்படிதானே? அதுதான் அதோட சிறப்பே. அவங்க தங்களுக்குள்ள பிரிஞ்சு நிக்கல. சிவனை வழிபடுறவங்க காலத்தீஸ்வரர் கோவிலையும், பெருமாளை வழிபடுறவங்க வரதராஜ பெருமாள் கோயிலையும் பக்கத்து பக்கத்துல ஒரே மதில் சுவருக்குள்ள கட்டியிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. இது வெறும் கட்டிடக்கலை இல்ல, இது அவங்களோட வாழ்க்கை முறை. ஹரியும் சிவனும் ஒண்ணுன்னு அவங்க முழக்கமிடல, வாழ்ந்து காட்டியிருக்காங்க. 300 வருஷமா அந்த ஒற்றுமை அங்க ஒரு கல்லு மாதிரி மௌனமா நின்னுட்டு இருக்கு. 300 வருஷமா சைவ வைணவ ஒற்றுமையோட சின்னமா இது இருக்குன்னு சொன்னீங்க. அது கோயிலோட முகப்புல நல்லா தெரியுது. ஆனா நம்ம குறிப்புகள் இந்த ஒற்றுமைக்கு பின்னால பலருக்கும் தெரியாத இன்னொரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொல்லுதே, அது என்ன? சரியா பிடிச்சிங்க. கோயிலோட முன்பக்கம் தெரியற இந்த ஆன்மீக சிறப்புங்கிறது ஒரு வெளிப்பாடு தான். உண்மையான பொக்கிஷம் பலரோட கண்ல படாம அதுக்கு பின்பக்கமா காத்துட்டு இருக்கு. பின்பக்கமா? ஆமா. கோயிலோட பின்புறம் ஒரு பழமையான மடம் இருக்கு. அதோட பேரு ஸ்ரீ அம்பலத்தடையார் மடம். ஸ்ரீ அம்பலத்தடையார் மடம். பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அம்பலத்துல ஆடியவர், அதாவது நடராஜரை குறிக்கிற மாதிரி. மிகச்சரி. அந்த பேருக்கும் நம்ம பேச போற விஷயத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. வெளியிருந்து பார்த்தா இதுவும் ஒரு சாதாரண மடம் மாதிரி தெரியலாம். ஆனா அந்த மடத்துக்குள்ளதான் நாம தேடி வந்த அந்த ஆன்மீக புதையல், இறைவன் கைப்பட்ட அந்த திருவாசகம் ஓலைச்சுவடி இருக்கு. இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. திருவாசகம்ங்கிறது சைவ சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியமான நூல். அதோட ஓலைச்சுவடிகள் பல இடங்கள்ல இருக்கலாம். ஆமா, இருக்கலாம். இதுல அப்படி என்ன சிறப்பு? இது ரொம்ப பழமையானதுங்கிறதால, இல்ல மாணிக்க வாசகரோட சீடர்கள் எழுதுனதுங்கிறதால இதுக்கு முக்கியத்துவம் வருதா? உங்க கேள்வி ரொம்ப நியாயமானது. இதோட முக்கியத்துவம் இது எவ்ளோ பழசுங்கிறதுலயோ இல்ல யார் எழுதின பிரதிங்கிறதுலயும் இல்ல. இதை எழுதுனது யாருங்கிறதுல தான் இருக்கு. எழுதுனது யார் இல்லையா? ஆமா, இங்கதான் நாம அந்த புகழ்பெற்ற புராண கதைக்கு திரும்ப போகணும். சிதம்பரத்துல மாணிக்க வாசகர் தில்லை நடராஜர் மேல மனமுருகி திருவாசக பாடல்களை பாடிட்டு இருக்கிறாரு. அந்த தெய்வீகமான தருணம். அப்போ ஒரு வயசான அந்தணர் வேஷத்துல அங்க வராரு சிவபெருமான். தள்ளாடிட்டே மாணிக்க வாசகர் கிட்ட வந்து, ஐயா, உங்க பாட்டு என் மனச உருக்குது. இது காலத்தால அழிஞ்சிடக்கூடாது. உலக நன்மைக்காக இத நான் ஓலைச்சுவடியில எழுதிக்கிறேன்.
நீங்க சொல்ல முடியுமான்னு ரொம்ப பணிவா கேக்குறாரு. மாணிக்கவாசகரும் இது சிவனோட திருவிளையாடல்னு தெரியாம சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா, அவர் சொல்ல சொல்ல அந்த முதியவர் ரூபத்துல இருந்த சிவனே தன்னோட திருக்கரத்தால அத ஓலைச்சுவடியில எழுதுறாரு. நினைச்சு பார்க்கவே முடியல. ஒவ்வொரு எழுத்தா, ஒவ்வொரு பாடலா எழுதி முடிச்ச பிறகு அந்த ஓலைச்சுவடியோட கடைசியில மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது அன்னு கையெழுத்து போடுறாரு. அழகிய சிற்றம்பலமுடையான் அதோட அந்த புனிதமான பஞ்சாட்சர படியில வச்சுட்டு மறைஞ்சிடுறாரு. பஞ்சாட்சரப்படி நமசிவாயங்கிற 5 எழுத்து மந்திரத்தை குறிக்கிற அந்த படிகள். அதேதான், அங்க வச்சுட்டு மறைஞ்சிடுறாரு. மறுநாள் காலையில தில்லைவாழ் அந்தணர்கள் அத பார்த்து திகைச்சு போறாங்க. ஆமா, ஓலைச்சுவடிய பிரிச்சு படிச்சு இது இறைவனோட கையெழுத்துன்னு உணர்ந்து மாணிக்கவாசகரோட பெருமைய உலகறிய செய்றாங்க. அப்படி அந்த பரம்பொருள் அழகிய சிற்றம்பலமுடையான்னு கையெழுத்து போட்ட அந்த அசல் மூல ஓலைச்சுவடிதான் இந்த ஸ்ரீ அம்பலத்தடையார் மடத்துல இருக்கு. அடேங்கப்பா. இது வேற ஏதாவது ஒரு காப்பி இல்ல, இறைவனோட கைப்பட்ட அவன் கைப்பட எழுதின மூலம். இதுதான் இதோட தனிச்சிறப்பு. இத கேட்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. ஆனா அதே சமயம் ஒரு ஆச்சரியமும் வருது. சிதம்பரத்துல கிடைச்ச ஓலைச்சுவடி எப்படி புதுச்சேரியில இருக்கிற இந்த மடத்துக்கு வந்தது? இத்தனை வருஷமா எப்படி இது பெரிய அளவுல யாருக்கும் தெரியாம ஒரு மடத்துக்குள்ளேயே இருந்திருக்கு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம ஆதாரங்கள் இத பத்தி நேரடியா சொல்லல. ஆனா நம்ம சில விஷயங்களை யூகிக்க முடியும். ஸ்ரீ அம்பலத்தடையார் மடம்ங்கிறது ஒரு பழமையான சைவ மடம். அதோட குரு பரம்பரை சிதம்பரத்தோட ரொம்ப நெருக்கமான தொடர்புல இருந்திருக்கணும். காலப்போக்குல அந்நிய படையெடுப்புகள் இல்ல பாதுகாப்பு காரணங்களுக்காக இது மாதிரி பொக்கிஷங்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாத்துறது வழக்கம். அப்போ பிரெஞ்சு ஆட்சியில இருந்து புதுச்சேரி மத்த இடங்களை விட பாதுகாப்பான இடமா இருந்திருக்கலாம் இல்லையா? மிகச் சரியான கணிப்பு. புதுச்சேரி ஒரு பாதுகாப்பான இடமாவும் இந்த மடம் அதோட பாதுகாவலனாவும் இருந்திருக்கணும். இந்த மடத்தோட தலைமுறையினர் இது ஒரு ரகசிய காவலர்களா இருந்து ரொம்ப வெளியில தெரியப்படுத்தாம அதோட புனிதத்தன்மை கெட்டுப்போகாம பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. ஓ, அதனாலதான் இது பலருக்கும் தெரியாத ஒரு பொக்கிஷமாவே இன்னைக்கும் இருக்கு. ஆமா. அப்போ இந்த மடமும் அதோட பரம்பரையும் தான் இந்த ஓலைச்சுவடியோட பாதுகாவலர்கள். சரி, இந்த தெய்வீகமான ஓலைச்சுவடிய சிவனோட கையெழுத்த பாக்குற வாய்ப்பு நமக்கு எப்போ எப்படி கிடைக்கும்? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற கேள்வியா இருக்கும். நிச்சயமா. நம்ம ஆதாரங்கள் படி இந்த ஓலைச்சுவடிய நம்ம நினைச்சப்பெல்லாம் போய் பார்க்க முடியாது. அப்படியா? ஆமா. வருஷம் முழுக்க இது மடத்தோட பாதுகாப்புல பூஜையில வைக்கப்பட்டிருக்கும். இத தரிசனம் செய்யறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரமா? அது எப்போ? இந்த ஓலைச்சுவடி மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் பொதுமக்கள் தரிசனத்துக்காக வெளியெடுக்கப்படும். ஓ, மகா சிவராத்திரி அன்னைக்கா? ஆமா. அதுவும் நாள் முழுக்க கிடாது. சிவராத்திரி ராத்திரி நேரத்துல பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெறும் 1 மணி நேரம் மட்டும்தான் இது தரிசனத்துக்காக வைக்கப்படும். 1 மணி நேரம் தானா? வருஷத்துல 365 நாள்ல ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாள்ல ஒரே 1 மணி நேரம் தான். அடேங்கப்பா. ஆமா. அதாவது அந்த 1 மணி நேரத்தை தவற விட்டா அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும். இதுவே அந்த தரிசனத்தோட மதிப்பை இன்னும் கூட்டுது. உண்மைதான். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அங்க போறவங்க மட்டும்தான் இத பாக்குற பாக்கியத்தை பெறுவாங்க. சரியான இடத்தையும் சொல்லிடுறேன். ஸ்ரீ அம்பலத்தடையார் மடம் காளி கோயில் வீதி, அதாவது ஈஸ்வரன் கோயில் கிட்ட புதுச்சேரியில இருக்கு. சரி. காலத்தீஸ்வரர் கோயிலோட பின்புறம்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். இந்த தரிசனத்துக்கு ஆன்மீக ரீதியா ஏதாவது சிறப்பு பலன்கள் இருக்குன்னு நம்ம குறிப்புகள் சொல்லுதா? ஆமா. இறைவனோட கையெழுத்தை தரிசிக்கிறதுங்கிறது நம்மளோட ஜென்ம சாபங்களையே போக்குற ஒரு பெரிய பாக்கியமா கருதப்படுது. இத வெறும் ஒரு பழைய ஓலைச்சுவடியா பார்க்க கூடாது. ஒரு யுகத்துல ஒரு பக்தனோட குரலுக்காக இறைவன் இறங்கி செஞ்ச ஒரு அற்புதத்தோட நேரடி சாட்சிய நாம பாக்குற மாதிரி. அந்த சக்திய, அந்த புனிதத்தை உணர்றதே ஒரு பெரிய வரம்னு நம்பப்படுது. அப்போ புதுச்சேரியில இருக்கிறவங்களுக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு அங்க போக வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. நிச்சயமா. நிறைய பேர் சிவராத்திரி அன்னைக்கு ஸ்ரீ காலத்தீஸ்வரர் கோயிலுக்கு போலாம். ஆனா முன்னாடி இருக்கிற சிவனையும் பெருமாளையும் மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வராம, மறக்காம கோயிலோட பின்புறம் இருக்கிற ஸ்ரீ அம்பலத்தடையார் மடத்துக்கு போய் இந்த தெய்வீக கையெழுத்தையும் தரிசிக்கணும். இந்த தகவலை கொண்டு சேர்ப்பதுதான் நம்ம இந்த உரையாடலோட முக்கிய நோக்கமே. மிகச் சரியா சொன்னீங்க. இந்த உரையாடலை தொகுத்து பார்த்தா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆழமான சித்திரம் தெரியுது. ஒன்னு, சமூக நல்லிணக்கத்தோட சின்னமா நிக்கிற ஹரியும் சிவனும் ஒன்னா இருக்கிற ஒரு அரிதான கோயில். ஆமா. 2,
அதுக்கு பின்னால பலருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கிற இறைவனே கைப்பட எழுதின திருவாசகம். 3 அந்த பொக்கிஷத்தை பாக்குறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் கிடைக்கிற அந்த 1 மணி நேர தரிசனம். இந்த 3 புள்ளிகளையும் எண்ணிக்கும்போது இது வெறும் கோயில் தரிசனங்கிறத தாண்டி ஒரு வரலாற்று பயணமாவே தெரியுதே. ஆமா, இது வெறும் ஒரு பழைய ஓலைச்சுவடிய பாக்குற நிகழ்வு மட்டும் இல்ல. நம்ம குறிப்புகள் உணர்த்துற மாதிரி இது தெய்வீக மனித வரலாற்றுல நேரடியா தலையிட்ட ஒரு தருணத்தோட நம்மள நாமளே இணைச்சுக்கிற ஒரு வாய்ப்பு. ஆழமான பார்வை. அந்த நொடியோட புனிதத்தை, அதோட அதிர்வுகளை இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நாம உணர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. காலத்தை வென்று நிக்கிற பக்திக்கு இது ஒரு சான்று. ஒரு மனிதனோட வார்த்தைகளுக்கு, அதாவது மாணிக்க வாசகரோட பக்திக்கு மதிப்பளிச்சு இந்த பிரபஞ்சத்தையே ஆள்ற ஒரு சக்தி, ஒரு பேரொளி தானே நேர்ல ஒரு முதியவர் மாதிரி உக்காந்து அதை தன்னோட கைப்பட எழுதுச்சுன்னா அந்த வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கணும். ஆமா, திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொல்றதோட உண்மையான அர்த்தம் இதுவாத்தான் இருக்கணும். அந்த திருவாசக வரிகள் இறைவனோட கையெழுத்தோட இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறதோட நோக்கம் என்னவா இருக்கும்? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.